صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله சொல்லுங்க الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله لا إلهي سلم الأمة من الآفات والنقمة وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله وأصحابه حق قدره ومقداره العظيم. اللهم انزل المقعد المقرب عندك يوم القيامة. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون.
صدق الله العظيم وقد ورد الخبر عن سيد البشر أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم في حديث قدسي يا عبدي لم تشكرني ما لم تشكر من أجريت نعمتي على يدي أو كما قال عليه الصلاة والسلام. அருளில் அளவற்றவனும் அன்பில் நிகரற்றவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் தெள்ளமத திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கருணையினால் ஒரு புனிதமான இடத்தில், ஒரு புனிதமான சபையில் நம்மை எல்லாம் திரளாக ஒன்றிணைத்திருப்பது போல் நாளைய சுவன பூங்காவில் சய்யிதுல் அம்பியாஹி வல் முர்சலீன் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி மாஷா அல்லாஹ், இதே சவுண்டு கடைசி வரைக்கும் இருக்கணும் மாஷா அல்லாஹ். அவர்களோடு இணைந்து சிங்கார சுவனத்தில் வாசம் புரிகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கிடுவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அடிப்படையாக வைத்து இந்த உலகில் இருந்து வாழ்ந்து மறைகின்ற தருணத்திலும் அந்த கலிமாவை உரைத்தவர்களாக நமது உயிர் மூச்சுக்களை அவிழ்க்க செய்வானாக, நமது கடைசி பேச்சுக்களை முடிக்க செய்வானாக. இறைவனின் இல்லமாம் திருக்கஅபா ஷரீஃபாவையும் இறை தூதரின் பூங்காவாம் புனித ரௌலா ஷரீஃபையும் வாழ்வில் பலமுறை குடும்பம் குடும்பமாக தரிசிக்கின்றன பேற்றினை அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த ஒப்பற்ற நாதாவின் ஷஃபாஅத்தை பெற்று நாளைய மறுமை நாள் கியாமத்தில் அவர்களோடு இணைந்து அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய லிகா என்னும் பாக்கியமும் கிடைக்க அல்லாஹ் பேரருள் புரிவானாக. சொல்லுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா துவக்கமாக ஹிதாயத் என்னும் நேர்வழியை நசீபாக்கி அருள்வானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமூகம் தந்திருக்கக்கூடிய சங்கை மிகு உலமா பெருமக்களே, நகர வட்டார மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் உயிரோட்டங்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் ஈருலகம் போற்றும் இறை தூதர் அன்னலம் பெருமானார் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய உதய தின தொடர் சொற்பொழிவு இதை மிக விமர்சையாக வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா பிஏ முஹம்மது அபூபக்கர் ஹதரத் கிப்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மார்க்க கல்வி குழுமங்கள், அந்த செயல்பாட்டாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நிறைந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நலத்தையும் வளத்தையும் நிறைவாக வழங்கிடுவானாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். மீலாதை மகிழ்வோடு கொண்டாடுவோம் என்கின்ற காலத்திற்கு தேவையான நம்முடைய இதயங்களிலெல்லாம் பசுமையாக பதிக்கப்பட வேண்டிய அற்புதமான மகுடத்தை இன்றைக்கு எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு அற்புதமான சபையிலே அல்லாஹு தஆலா நம்மை ஒன்றிணைத்திருக்கின்றான்.
இது போன்று நிறைய சபைகள் ஆங்காங்கு நடைபெறுவதை நாம் பார்த்திருக்கலாம். திருமண வைபவங்களை போன்று மகிழ்ச்சி நிறைந்த அவைகள் உருப்பெறுவதை பார்த்திருப்பீர்கள். பேரறிஞர்கள் ஒன்று சேரக்கூடிய சபைகள் இருக்கின்றன. பொருளாதார விஷயங்கள் பேசப்படுவதற்கு பேரறிஞர்கள் திரளக்கூடிய அவைகள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ சபைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த சபைகளிலே எந்த சபைக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், எந்த தேவைக்காக கூட்டப்படுகிறதோ அந்த தேவையின் தரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப அந்த சபையின் தரம் மேன்மை அடைகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது, இந்த உலகத்திலே அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் ஒரு சபை என்ற நாமம் ஒரு அவைக்கு கிடைக்க பெற்று விடுமானால், அதற்கு ஈடாக அதற்கு நிகராக உலகத்திலே எந்த சபையுமே இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூறுவது, அவர்களை பற்றி பிரஸ்தாபிப்பது, அவர்களை பற்றி பேசுவது எல்லாம் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவது இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படுகிறது. எந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் தவமிருந்து பெற்றாலும் கிடைக்காத பேறு பெற்ற பெரும் பாக்கியத்தை உம்மத்தை முஹம்மதியா என்று அடைந்திருக்கின்றோமோ, அதற்கு காரண கருவூலமாக இருக்கக்கூடிய காருண்ய நபி ஹாத்தமுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் பெற்ற ஒரு சபை என்றால் அதற்கு நிகரான இணையான எந்த சபையும் உலகத்திலே இருக்க முடியாது. அவர்களுடைய பெயரை சொல்லுவதே இபாதத்தாக, அல்லாஹ்வுக்கு நீங்களும் நானும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கமாகவே அல்லாஹு தஆலா கருதுகின்றான். நாமெல்லாம் கிப்லாவை முன்னோக்கி தொழுகின்றோம். யாருக்காக தொழுகின்றோம்? அந்த சதுர வட்ட வடிவிலான கட்டிடத்திற்கா? அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த கஅபாவினுடைய இரட்சகனை நோக்கி நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அதுபோன்று நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய ஒவ்வொரு அவையும் ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரியதாகவே பதிவு செய்யப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னு சொன்னா, நாம சபையில அவ்வப்பொழுது உள்ளத்தினுடைய அடித்தளத்திலே இருந்து வாய் நிரம்ப ஒரு அன்போடும் பாசத்தோடும் உண்மையான நேசத்தோடும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஸலவாத்துகள் தான் நம்முடைய கண்மணி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய முன்னால் எத்தி வைக்கப்படுகிறது. இதோ இந்த ஊரிலே, இந்த நகரத்திலே இன்னாருடைய மகன், இன்ன மனிதர் உங்களின் மீது ஸலவாத்தை பொழிந்தார் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே நிச்சயம் நற்பாக்கியங்களுக்கு கரமேந்துவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான சகோதரர்களே, வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அதிகமான இந்த ஸலவாத்தை எந்த அளவிற்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவுகள் உதிர்த்து கொண்டிருக்குமோ அத்துணையும் மிகுந்த பாக்கியமானது, விலை மதிப்பற்றது, அல்லாஹ்விடத்திலே எல்லையில்லாத நன்மைக்குரிய விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மீலாதை நாம் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும். அதில் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி அந்த மீலாது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பிறப்பிற்கு தான் மீலாது என்று குறிப்பிடுகின்றோம். அதை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய வாழ்வியல் வரலாறுகளை அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த உன்னதமான வாழ்வியல் நெறிமுறைகளை, தத்துவங்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கின்றோம். இது காலம் காலமாக நடைபெற்று வந்த ஒரு நடைமுறையாக, அமலாக கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக ஒரு 20 வருடங்களாகத்தான் இதற்கு சில விமர்சனங்கள் தேவையா, இப்படி நடத்த வேண்டுமா, இது கூடுமா கூடாதா போன்ற தேவையற்ற விவாதங்கள் நம்முடைய இளைஞர்கள், இளவல்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒரு சலனத்திற்கும் சகனத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள், இது 1000 காலங்களை தாண்டி நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. மீலாது என்பது நேற்று முளைத்ததல்ல, இன்றைக்கு ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பிதட்டக்கூடியவர்கள் சொல்லலாம். ஆனால் இதனுடைய உண்மையான யதார்த்தம் பல நூற்றாண்டுகளை கடந்து 1000 காலம் தாண்டி இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று இல்லாமா இப்னு கதீர், இப்னு ஹஜருல் அஸ்கலானி போன்ற மிக தலை சிறந்த பிரசித்தி பெற்ற விரிவுரையாளர்கள் நமக்கு தரக்கூடிய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய குறுகிய காலத்திலே நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் இந்த உலகத்திலே நாம் கண்மூடியதற்கு பிறகுதான் அதனுடைய மரியாதையையும் மகத்துவத்தையும் உணர முடியும். கண்ணுக்கு தெரியக்கூடிய லாபங்கள் என்று உலகத்திலே நிறைய நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில விஷயங்களை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். அதனுடைய யதார்த்தமும் தாற்பயமும் அதில் இருக்கக்கூடிய அகமியங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. மலக்குமார்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. வலது பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, இடது பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின், நீங்கள் எந்த வார்த்தையும் மொழிவதில்லை, அதை ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய அமரர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யாராவது என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கிறோமா? நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த மலக்கை, கிராமன் காத்திபியன் என்ற சங்கை பொருந்திய அந்த மலக்குமார்களை நாம் கண்ணால் கண்டதில்லை. நம்மோடவே ஒரு மலக்கும் ஷைத்தானும் படைக்கப்பட்டு நாம் பிறந்தது முதல் நம்மோடவே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரும் கண்டதில்லை. ஆகையினால நாம பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மலக்குமார்கள் இல்லைன்னு ஆகிறார். கபூர்ல நல்லடியார்களுக்கு அந்த கபரு மணவரையாக, சுவன பூங்காவாக மாற்றப்படுகிறது. தீயவர்களுக்கு நரக படுகொலியாக மாறுகிறது. நம்ம பார்த்தா கபர்ல எதுவுமே தெரிகிறதில்லை. ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் வழியாக அவைகள் நிரூபணமாகி இருக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா சில விஷயங்களை நம்முடைய கண்களுக்கு மறைத்தே வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றாகத்தான் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்முடைய நேசத்தின் வெளிப்பாடாக நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், அமல்கள், ஸலவாத்துக்கள் அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே உன்னதமான அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்றும் நம்முடைய ஈமானிலே சரிவை காணாமல் உறுதியோடும் அழுத்தமான நம்பிக்கையோடும் பற்றுதலோடும் பாசத்தோடும் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலின் ஆழமான வெளிப்பாடாக அவற்றை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
எனவே இந்த மீலாது விழாக்களை நாம் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா தூய திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமாக அந்த ரஹ்மத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், சந்தோஷம் அடையுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அற்புதமாக சொல்லி இந்த அருள் வசனத்தை நிறைவு செய்கின்ற போது, நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விட இதுதான் அல்லாஹ்விடத்திலே பாக்கியமானது என்று குறிப்பிடுகின்றான். ஹுவ ഖൈറുம் மிம்மா யஜ்மஉ, நீங்கள் உலகத்திலே எவற்றையெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையிலே சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் விட இந்த மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கே அருளாக ரஹ்மத்தாக வந்திருக்கக்கூடிய அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறுவதுதான் பாக்கியமானது, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த அருள் வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய மிக தலை சிறந்த விரிவுரையாளர்களில் ஒருவரான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய விரிவுரையில் கூறுவார்கள், பிரஹ்மதிஹி என்ற அந்த வார்த்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த அருள் வசனத்திற்கு முன்னால் அற்புதமான இன்னொரு வசனத்தையும் நமக்கு நினைவு கூறுகின்றான். சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே 58வது வசனமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அற்புதமான நல்லுபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களுக்கு மிகப்பெரிய ஷிஃபாவாக நிவாரணமாக இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்ற அற்புதமான வசனத்தை அடுத்து தொடராக அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். குல் பி ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் நபியே, பிரஹ்மதிஹி, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, மிக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணைக்கு இணங்கவே ஆண்டாண்டு காலமாக இந்த மீலாது விழாவை நம்முடைய நாதாக்களும் நம்முடைய நல்லடியார்கள் முன்னோர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஆனந்தமயமாக வருடா வருடம் இந்த மீலாதை அவ்வப்பொழுது நினைவு கூறிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இது இந்த மாதத்தில் மட்டுமல்ல, வருடத்தினுடைய அனைத்து மாதங்களிலேயும் இந்த மீலாதை நினைவு கூர்ந்து நம்முடைய சமூகம் அவ்வப்பொழுது நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதன் வாயிலாக நம்மால் ஒரு சிறிய நன்றி கடனை நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் என்பதை நாம் ஹதீஸுகளின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஹதீஸ் குதுசி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்னதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு ஹதீஸ் குதுசி என்று அரபியிலே கூறுவது. அல்லாஹ் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹியாக அருளப்பட்டவைகள், அதுவும் குர்ஆனுடைய வார்த்தைகளாக வஹியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளாக, திருக்குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் ஹதீஸுகளாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் குதுசியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அப்தி, என்னுடைய அடியானை, லம் தஷ்குருனி, எனக்கு நீ நன்றி செலுத்தியவனாக ஒரு காலமும் ஆக முடியாது. மா லம் தஷ்குர் மன் அஜ்ரைது நிஅமதி அலா யதைய, என்னுடைய நிஅமத்தை
யாரின் வாயிலாக உனக்கு நான் வழங்கி இருக்கின்றேனோ, என்னுடைய நிஅமத்துகளும் அருள் கொடைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த உலகத்திலே யார் காரணமாக இருந்தார்களோ அவருக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாகவே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக இந்த உலகத்திலே முஹம்மது என்ற அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பெயருக்கு ஏற்ற அடிப்படையிலே புகழப்பட்டவர் என்று அதனுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த பெயருக்கு பொருந்தக்கூடிய வகையில் அவர்களுடைய வாழ்வு புகழுக்குரியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சில பெயர்கள் எல்லோருக்கும் பொருந்தி போகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட இந்த பெயர் அவர்களுக்கு அப்படியே முழுவதுமாக பொருந்தி போவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்திலே அவர்கள் வருகை புரிவதற்கு அவதானிப்பதற்கு முன்பாகவும் அவர்கள் இந்த உலகத்திலே புகழப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலத்திலேயும் அவர்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து மறைந்து இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளை கடந்து வாழுகின்றோம். இந்த காலங்களிலும் அவர்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலமெல்லாம் கியாமத் நாள் வரை அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே முக்காலத்திற்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்திற்கும் ஏற்ற வகையில் அவர்கள் புகழுக்குரியவர்களாக அவர்களுடைய பெயர் நாமத்தை தாங்கி பொருத்தமான வகையில் அல்லாஹ் அவர்களை அமைத்திருக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்கின்றோம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவர் குறளிலே குறிப்பிடுவார். அதாவது இந்த உலகத்திலே நீங்கள் புகழோடு தான் தோன்ற வேண்டும், அதுவே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று அந்த குறளுக்கு ஏற்ற வகையில் இந்த உலகத்தில் தகுதியானவர் யாரையும் நீங்கள் காட்ட முடியாது. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எந்த இறை தூதரோ தீர்க்கதரிசியோ வழிகாட்டியோ உலகத்தினுடைய தலைவர்கள் யாரையும் நீங்கள் அப்படி காட்ட முடியாது. இந்த குறளுக்கு மிக்க பொருத்தமானவராக மிகவும் சரியான ஒரு நபர் என்று சொன்னால் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த உலகம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே காலம் காலமாக கட்டியம் கூறி இப்படி ஒரு நபி வருவார், இன்னென்ன குணாதிசயங்களை அரும் பண்புகளை அவர் கொண்டிருப்பார் என்று காலமுள்ள அளவும் நபிமார்களால் அவர்களை முன்னறிவிப்பு செய்யப்பட்டு அவர்களுடைய புகழை போற்றி புகழ்ந்து இந்த உலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எல்லா காலத்திலும் ஒரு நபர் புகழப்படுவது இறை தூதர்களால் புகழப்பட்டிருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் என்ற நபிமார்களால் அவர்கள் புகழப்பட்டிருக்கிறார்கள். இன்றளவும் அவர்களுடைய புகழுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கின்றோம், விண்ணளவிற்கும் உங்களுடைய புகழ் உயர்ந்து நிற்கிறது என்று வல்லோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தூய திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றானே, அந்த அளவிற்கு புகழ் நாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெயராகத்தான் முஹம்மது என்ற வார்த்தை அமையப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள், யாருக்கும் இந்த பெயர் வைக்கப்படவில்லை. யாருக்கும் இப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்றே தெரியவில்லை.
யாரும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா அதை பொக்கிஷமாக பாதுகாத்து அந்த ஆமினா அம்மையார் என்ற தவ புதல்விக்கு திருமகனாக பிறக்கின்ற போது அவர்களுடைய அருமை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களால் இந்த பெயர் நாமம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. இதற்கு முன்னால் யாரும் இந்த பெயரை உங்களுடைய பரம்பரையிலே சூட்டவில்லையே, நீங்கள் ஏன் இந்த பெயரை சூட்டினீர்கள் என்று அப்துல் முத்தலிபிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர் காலமெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று அப்துல் முத்தலிப் பாட்டனார் கூறினார்களே, அந்த வார்த்தை நிதர்சனமாக காலமுள்ளளவும் நிறைவேறி கொண்டிருப்பதை அவர்களுடைய வாழ்விலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய சர்வதேச தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள், தேசிய தலைவர்கள் என எல்லோராலும் அவர்கள் புகழப்படுகின்றார்கள். இதை இப்படி செய்வது, மீலாது விழா கொண்டாடுவது, மௌலிது ஓதுவது போன்றவைகள் அது மார்க்கத்திற்கு முரணானது, அல்லாஹ் ரசூலால் அனுமதிக்கப்படாதது என்று சில தம்பிமார்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதெல்லாம் சிறுக்கும் கிடையாது, முறுக்கும் கிடையாது. இதை அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானுடைய வெளிப்பாடாக அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியமாகவே நாம் கருதுகின்றோம். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உம்மத்திலே பிறப்பதற்காக மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றார். எத்தனையோ நபிமார்கள் இதனுடைய மகத்துவத்தை அறிந்து எங்களை இந்த உம்மத்தில் ஒரு நபராக பிறக்கவை என்று தவமிருந்திருக்கின்றார்கள். யாருக்குமே கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலேயே இந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமிதத்தை கவிஞர்கள், புலவர்கள் பல்வேறு விதத்திலே தங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக அவற்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் அவர்களுடைய அன்பிலே குறைவு ஏற்பட்டு விடாமல் அவர்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய சஹாபிகளிலே மிகவும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஒரு நபி தோழராக ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் அவர்களை ஒரு தனித்துவம் கொடுத்து அவர்களுடைய பள்ளிவாசலிலேயே ஒரு மெம்பரை அமைத்து இதிலிருந்து நீங்கள் கவி படியுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கியிருப்பதை புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே ஆதாரபூர்வமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் கவி புலமை மிக்கவர்களாக எல்லா விதத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்தஸ்தையும் உயர்வையும் தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்களில் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற அந்த நபித்தோழருக்கு அந்தஸ்தை வழங்கியிருந்தான். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். நினைவூட்டலுக்காக உங்களுக்கு மீண்டும் தருகின்றேன். வஅஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, என்னுடைய கண்கள் உங்களை போன்ற ஒரு அழகு சௌந்தரியம் நிறைந்த மனிதரை பார்க்கவே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு பேரழகு நிறைந்தவர்களாக அல்லாஹ்வினுடைய அழகினுடைய சம்பூரணத்தின் வெளிப்பாடாகவே எம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். வஅஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசா, பெண்ணுலகம் இவரை போன்ற ஒரு மனிதரை பெற்றெடுக்கவே இல்லை என்று சொன்னார்கள்.
ஹுலிக்த முபர்ரன் மின் குல்லி ஐபின், அனைத்து விதமான குறைகள் உச்சங்கள் எல்லாவற்றிலே இருந்தும் நீங்கள் பரிசுத்தமானவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாகவே அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கின்றான். கஅன்னக ஹுலிக்த கமா தஷா, நீங்கள் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களோ அப்படியே அல்லாஹ் உங்களை படைத்து விட்டான் போல. நாம சொல்றோமா இல்லையா, கொஞ்சம் கலரு அழகு குறைவா இருக்குது, கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் அவருடைய அந்த நிறம் வெள்ளையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், சதை பிடிப்பு குறைவாக இருக்க வேண்டும், அவருடைய நிறத்திலே அவருடைய அழகிலே இப்படி இப்படி மாற்றங்கள் இருந்தால் நல்ல இருக்கும் என்று கற்பனை வடிவத்திலே எதையெல்லாம் நாம் கூறுகின்றோமோ அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் இப்படி அழகு நிறைந்தவனாக படைக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புவான் அல்லவா, அதுபோன்றே அல்லாஹ் உங்களை படைத்து விட்டான் என்று ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய மீலாதின் பெருமைகளை சஹாபாக்களுக்கும் உலகத்திற்கும் அறிவிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் மௌலிது என்று சொல்லக்கூடிய அந்த பாக்களை கவிதைகளை படிக்கின்றோமே, அவற்றில் இது போன்ற விஷயங்கள் தான் நிறைந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தங்களையும் கருத்துக்களையும் விளக்கங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த பாடல் வரிகளை மௌலிதுகளை இசைக்கின்ற போது உண்மையிலேயே நாம் எல்லையில்லாத ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலையிலே அதில் கவனம் செலுத்த தவறுவதால் அதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ரத்தின சுருக்கமான முறையிலே கவிதை பாக்களாக நமக்கு வடிவமைக்கப்பட்டு மௌலிது என்ற பெயரால் நாம் போதிக்கொண்டிருக்கின்றோமே, அது உண்மையிலேயே நேசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லாமா பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நபியினுடைய ஒரு காதலராக அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாக வடித்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மிகவும் எல்லோரிடத்திலேயும் அங்கீகாரம் பெற்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவிற்கு இன்றளவிலேயும் அது பலருடைய ஈமானுக்கு உரமாக அந்த வார்த்தைகள் அந்த கவிதை வரிகள் புர்தா என்று சொல்லக்கூடிய விதத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் அவர்களுடைய மௌலிதினுடைய அந்த பெருமையை பறைசாற்றக்கூடியதாக, அவர்களுடைய அந்த புகழின் பெருமையையும் அவர்களுடைய வாழ்வினுடைய அம்சங்களையும் நினைவு கூறக்கூடியதாக நமக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் அதற்கு நமக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அவர்களுடைய அந்த வாழ்வியல் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு கவிதை வரிகளாக வடித்திருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றார்கள். எழுதிய அந்த மேன்மக்களால் இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை, நபி அவர்களுடைய அந்த சிறப்பம்சங்களை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மேன்மைகளையும் உயர்வுகளையும் எங்களுடைய வார்த்தை வரிகளால் வடிக்கவே முடியவில்லை என்று தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு கவிஞர் மிகவும் திறமை வாய்ந்தவர், எப்படியாவது ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த வாழ்வியலை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற தனித்தன்மைகளையும் பேர் அற்புதங்களையும் மிகப்பெரிய ஒரு நூலாக நான் வடிவமைத்து விட வேண்டும் என்று எழுதுவதற்காக பேனாவும் பேப்பரோடு தங்களுடைய வார்த்தைகளை துவங்கினார். மிக
திறமை வாய்ந்த புலமை பெற்ற கவிஞர். அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தன்னுடைய வார்த்தையை துவங்குகின்ற போது, யா சாஹிபல் ஜமாலி, யா சாஹிபல் ஜமாலி வ யா சய்யிதல் பஷர், உலகத்திலேயே மனிதகுல தலைவராக எங்களுக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் யா ரசூலல்லாஹ். மனிதர்களிலேயே மிக பெரிய தலைவராக அல்லாஹு தஆலா உங்களை ஆக்கியிருக்கின்றான் என்று முதல் வரியை அவர்கள் எழுதினார்கள். எத்தனையோ வார்த்தைகள் அவர்களுடைய சிந்தனைக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறது. எதை எழுதுவது, எதை எழுதாமல் தவிர்ப்பது என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா சாஹிபல் ஜமாலி வ யா சய்யிதல் பஷர், என்னுடைய பேரழகராக இந்த உலகத்திற்கு வருகை புரிந்தவரே, மனித குலத்திற்கு மாபெரும் தலைவராக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று முதல் வரியை முடித்து இரண்டாவது வரி எழுதினார்கள். மின் வஜிஹிக்கல் முனீரி, ஒளி இளங்கக்கூடிய உங்களுடைய முகத்திலிருந்துதான் லகது நுவ்விரல் கமர், பூரண சந்திரன் வானத்திலே வட்டமிடக்கூடிய அந்த நிலவுக்கு உங்களின் மூலமாகவே ஒளி கிடைத்திருக்கிறது என்று இரண்டாவது வரியை அவர்கள் எழுதினார்கள். மீண்டும் அவர்கள் சிந்தித்து மூன்றாவது வரியிலே அவர்கள் எழுதினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அந்த காவியங்களை வடிப்பதற்கும் எழுதுவதற்கும் எதை நான் எழுதி முடிப்பது என்று என்னால் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். வார்த்தைகள் வந்து குவிகிறது, கருத்து குவியல்கள் என்னை அப்படியே ஆட்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே மூன்றாவது வரியிலே அவர்கள் சொன்னார்கள், லா யும்கினு தனாவு கமா கான ஹக்குஹு, உங்களை மிகச் சரியான முறையில கரெக்டா எங்களால் புகழ முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று கூறினார்கள். இப்படியே அவர்கள் எழுத தலைப்படுகின்ற போது இதற்கு மேல நம்மால் நபியினுடைய அந்த வாழ்வியலையும் வாக்குகளையும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையையும் நம்மால் வடித்து கூறிவிட முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்து கடைசியா நான்காவது வரியில அவருடைய சொந்த மொழிக்கே மாறி மேல சொன்ன மூன்று வரியும் அரபியில எழுதிட்டு அடுத்த வரி நான்காவது வரியை அவர்கள் நிறைவு செய்து விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் உங்களை எங்களால் புகழ முடியவில்லை, எழுத முடியவில்லை என்று தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு சென்றவர்களை நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, ஆக இந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி மௌலூது பாக்களாக அவர்களுடைய பிறப்பினுடைய அற்புதங்களையும் பெருமையையும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தலைப்பட்டவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பையும் அந்த நேசத்தையும் தங்களுடைய இதயங்களிலே சுமந்து வாழ்ந்த சஹாபாக்களிலே ஹதரத் உர்வத் இப்னுல் மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய தோழர்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ அரசர்களையும் மிகப்பெரிய மகாராஜாக்களையும் நான் பார்த்திருக்கின்றேன், அவர்களோடு பயணித்திருக்கின்றேன், அவர்களோடு வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த தோழர்களை போன்று யாரையுமே நான் பார்த்ததில்லை. கிஸ்ரா, கைசர், நஜ்ஜாஷி போன்ற உலகத்தின் அன்றைய மாபெரும் வல்லரசுகளாக இருந்த மிகப்பெரிய மன்னர்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அந்த
அரசர்கள் யாரிடத்திலேயும் அவர்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களையும் தோழர்களையும் அன்பர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததை போன்று நான் யாரையும் பார்க்க முடியவில்லை என்று பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஹஜ்ரத் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தநாஹம நஹாமத்தன் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹு, அந்த தோழர்கள் நபி அவர்களுடைய சபையில் எப்படிப்பட்ட அதபையும் ஒழுக்கத்தையும் பேணுகிறார்கள், கடைபிடிக்கின்றார்கள் என்று பார்த்தால், நபி அவர்கள் காரி தங்களுடைய எச்சியை வெளிப்படுத்தினால் அது கீழே விழுவதில்லை, யாரேனும் ஒரு தோழருடைய கரத்திலே போய் அது விழுகிறது என்று அவர்கள் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சபையை நாம் வேறு எங்கேயும் பார்க்க முடியவில்லை என்று அந்த நபி தோழர் அற்புதமான வார்த்தைகளால் நமக்கு விவரித்து தருகின்றார்கள். அப்படி விழக்கூடிய அந்த நபி அவர்களுடைய எச்சியை உமிழ் நீரை கரங்களிலே ஏந்தி கொண்டு தங்களுடைய மேனியிலே முகங்களிலே அந்த தோழர்கள் தேய்த்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு தலைவரை நான் உலகத்திலே கண்டதில்லை, யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக சென்று கொண்டிருந்தார்கள். தொழுகையினுடைய நேரம் வந்து ஒது செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அவர்கள் ஒது என்று சொல்லக்கூடிய அங்க சுத்தியை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முற்படுகின்ற போது அந்த ஒது செய்யக்கூடிய அந்த தண்ணீர் கீழே விழாமல் அதை தாங்கி பிடித்து சஹாபாக்கள் தங்களுடைய மேனிகளிலே உடம்பிலே தடவி கொள்கிறார்கள். அப்படி சில தோழர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக வந்ததால் அவர்களுக்கு அந்த தண்ணீர் கிடைக்கவில்லை. நபி அவர்கள் உது செய்த அந்த கீழே வடியக்கூடிய தண்ணீரை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப தாமதமாக வந்த அந்த தோழர்கள் என்ன செய்கிறார்கள்? யார் யார் அந்த தண்ணீரை பிடித்து தங்களுடைய உடம்பிலே கை கால்களிலே தடவினார்களோ அந்த இடங்களிலே தொட்டு தடவி தங்களுடைய மேனியிலே தேய்த்துக் கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மாபெரிய தலைவரை உலகத்திலே எங்கும் நான் பார்த்ததில்லை, கண்டதில்லை என அதற்கு உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு வழங்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி கூறக்கூடிய அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான நேசத்தினுடைய வெளிப்பாடாக சஹாபாக்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி இது. அப்ப அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க எதற்காக வேண்டி இதை செய்கிறீர்கள்? வமா ஹமல்தும் அலா தாலி, இது மாதிரி செய்வதற்கு உங்களை தூண்டியது எது என்று கேட்டார்கள். அப்ப சொன்னாங்க, ஹுப்புல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலினுடைய அந்த நேசம் பிரியம் இருப்பதின் வெளிப்பாடுதான் இதை நாங்கள் செய்கின்றோம் என்று அந்த சஹாபாக்கள் கூறினார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 விஷயங்களை அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மன் அராத அன் யுஹிப்பல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூல் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதே போன்று அவரும் அல்லாஹ் ரசூலை நேசிப்பவராக இருந்தால், 2 விஷயங்களை இங்கே குறிப்பிடுகின்றார்கள்.
அந்த மனிதரும் அல்லாஹ் ரசூலை தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கின்றார், நேசிக்கின்றார். அதே போன்று அல்லாஹ்வும் அந்த மனிதரை நேசிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் அவர் 3 விஷயங்களை தங்களுடைய வாழ்விலை கடைபிடிக்கட்டும் என்று சொன்னார்கள். அதில் முதலாவதாக ஹதீஸா, அவர் பேசினால் உண்மை பேச வேண்டும். ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றோம், எல்லையில்லாத நேசம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதலாவது செய்தி. இதை நாம் பின்பற்றுவதுதான் இந்த மீலாது நமக்கு தரக்கூடிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. ஹதீஸா, பேசினா உண்மை பேசணும். இது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் நாம சுன்னத்தை ஃபாலோ பண்றோம்னு சொல்றோம். ஆனா ஒரு நாள் கண் விழித்ததுல இருந்து இரவு கண் மூடுவதற்கு தூங்குவதற்கு முன்பாக இன்றைக்கு நான் உண்மை மட்டும் பேசி இருக்கின்றேன், பொய் பேசினதே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்துல நாம் அறிஞ்சும் அறியாமலும் நம்முடைய நாவுகள் உண்மைக்கு மாற்றமானதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஒரு முயற்சி பண்ணுங்க. உண்மையான ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது, அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு, அடையாளம். முதல் அம்சம் நாம எதை கடைபிடிக்கணும்? உண்மை பேச வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்மை உண்மையாளர்களாக, மெய்யாளர்களாக கபூல் செய்தருள்வானாக. இரண்டாவது சொன்னாங்க, فَلْيُصَدِّقْ حَدِيثَهُ إِذَا حَدَّثَ فَلْيُؤَدِّ أَمَانَتَهُ إِذَا اؤْتُمِنَ. உங்களிடத்திலே அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், அந்த அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். அமானிதம் அப்படின்னு சொன்னா தமிழ்லையும் கூட அந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்ல சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல, தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அமானிதம் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு நபர் ஒரு இடத்துல கொடுத்து இதை அமானிதமா வச்சிருங்க, நான் என்ன காலத்துல உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், நீங்க பாதுகாப்பா பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொன்னா அது அமானிதமான பொருள்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, சில வார்த்தைகளையும் கூட ஒரு நபரிடத்திலே நாம் இது அமானிதமான வார்த்தை, வேற யார்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்கிட வேண்டாம், இதை கொஞ்சம் பாதுகாத்து அமானிதமா வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளும் கூட அதற்கும் அமானிதம் என்ற பொருள், அந்த பெயர் பொருந்தும். அப்போ பொருளாகவோ வார்த்தைகளாகவோ எதுவாக இருந்தாலும் அமானிதம் என்ற அந்த ஒரு அம்சத்தை நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்க வேண்டும். அது அல்லாஹ் ரசூல் நமக்கு அன்பு கிடைப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, ஃபல்யுஹ்சின் ஜிவார மன் ஜாவரஹு. உங்களுடைய அண்டை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டாரோடு நீங்கள் நல்லுறவு பேணி வாழ வேண்டும். இது ஒரு பெரிய காலத்திற்கு சவாலான விஷயம். நாம நல்லவராக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் நல்லவர் என்று நமக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்க வேண்டும். அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அங்கீகாரத்தை பெறுகிறது. நம்முடைய அண்டை அயலாரோடு எந்த அளவிற்கு நெருக்கமான நேசமும் அவர்களோடு நல்லுறவும் பாராட்டி வாழுகின்றோமோ அது அல்லாஹ்விடத்திலே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுவிடுகிறது என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ இந்த 3 அம்சம்தான் இன்றைக்கு நம்முடைய பயான்ல இன்றைய நாள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷமாக, அற்புதமான தகவலாக நாம் எடுத்து செல்லக்கூடிய விஷயம். முதலாவது, பேசினால் உண்மை பேச வேண்டும். இரண்டாவது, நம்முடைய அமானிதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே
எல்லா ரூபத்திலேயும் கடைபிடிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய சுற்றத்தார் அக்கம்பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு நல்லுறவை, நட்பெயரை நாம் பெற்றாக வேண்டும். ஒரு ஆளு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்க வர்றதா இருந்தா முதல்ல அவங்க விசாரிக்கிறது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டார்களிடத்திலே தான். இப்போ அவர்கள்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்று பகரக்கூடியவர்களாக, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்குதாரராகவே அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருக்கின்றான். எனவே எல்லா ரூபத்திலேயும் நம்முடைய கடமைகளை நம்மை சுற்றி வாழக்கூடியவர்களோடு நாம் சீர் செய்து கொண்டால், அதை அழகிய வடிவில் நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாளைய மறுமை நாள் கியாமத்திலே இருக்கலாம் என்பதற்கு இவைகள்தான் மிக முக்கியமான காரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, இந்த மீலாது என்கின்ற இந்த அம்சத்தை வருடம் தோறும் நாம் நினைவு கூறுகின்றோம், அதை எண்ணி பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரும் பாக்கியமாக வழங்கியிருக்கின்றான். அதை நாம் எல்லா நேரங்களிலேயும் மிகுந்த ஆனந்தத்தோடு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அரும் பெரும் பாக்கியமாக நினைத்து அதை நாம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். எல்லா நேரங்களிலேயும் அதுதான் நம்முடைய மறுமையினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே இது மாதிரியான விஷயங்களை காலமுள்ளளவும் செய்யக்கூடியவர்களாக, அதற்கு ஆதரவு தந்து அதற்கு துணை நிற்கக்கூடியவர்களாக நாம் வருடந்தோறும் அவற்றை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய கூட்டத்தில் நம்மை இணைத்தருள்வானாக. நம்முடைய வாழ்விலே நாம் செய்திருக்கின்ற அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பிழைகளையும் பொறுத்து அவனுடைய மிகப்பெரிய ஃபதுல் ரஹ்மத்தை கொண்டு நம்மை அரவணைத்துக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் நாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படாமல் அதனுடைய சில வீரங்களிலே இருந்து நம்மை பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு நிம்மதியோடு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை கடுகளவு பிசகாமல் வாழ்வினுடைய ஒவ்வொரு நகர்விலையும் பின்பற்றி பேடி வாழக்கூடியவர்களாக இந்த மீலாதுனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்விலே திடீரென்று வரக்கூடிய சோதனைகள், ஆபத்துகள், அகால மரணங்களிலே இருந்து நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்மை கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய உடலிலே உள்ள செல்கள் எல்லாம் இல்லல்லாவாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவைகளாக, நம்முடைய உதட்டிலே உள்ள செல்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களை ஸலவாத்து கூறக்கூடிய செல்களாக, நாவுகளாக அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு காரணமாக்கி மறுமை நாள் கியாமத்திலே ஹவுதுல் கௌதர் என்ற நீர் தடாகத்திலே நாம் நீரருந்தக்கூடியவர்களாக, லிவாவுல் ஹம்து என்று சொல்லக்கூடிய அந்த புகழுக்குரிய கொடியின் கீழ் நாம் ஒதுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய சந்ததிகள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நாம் கற்றுத்தந்த மாணவ கண்மணிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இத்தகைய மேன்மைகளையும் பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் நிறைவாக வழங்கிடுவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.